2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் வேளையில் மத்திய அரசுக்கு எதிராக டெல்லியில் விவசாய சங்கங்கள் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தை தடுக்கும் விதமாக மத்திய அரசு 144 தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மத்திய அரசு சார்பாக அமைச்சர் விவசாய சங்கத்தினருடன் பேசியும் உடன்பாடு ஏற்படவில்லை. இந்த நிலையில் விவசாயிகள் போராட்டம் வச்சு கருத்து தெரிவித்து நெட்டிசனிடம் சிக்கிய செந்தில்வேல் மற்றும் ராஜீவ்காந்தியை பற்றி பார்ப்போம். முன்னாள் நாம் தமிழர் உறுப்பினரும் தற்போதைய திமுக தீவிர உறுப்பினருமான ராஜீவ்காந்தி தனது எக்ஸ் தளத்தில் ஆடு மேய்த்த விவசாயி அண்ணாமலையை யாராவது பார்த்தீங்களா? டெல்லியில் அவரின் ஓனர் மோடி விவசாயிகளை படுத்தும் கொடுமையை பற்றி பேச சொல்லுங்கள் என்று பதிவிட, இதற்கு நெட்டிசன்கள் கொடுத்த பதிலால் இனி எக்ஸ் தளத்தின் பக்கமே ராஜீவ் வரமாட்டார் போல. விஜயகுமார் என்ற நண்பர், அட அதை விடுனே, இங்க தமிழகத்தில் விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டானே ஒருத்தன், அவனை பற்றி பேசுனே, என்னென்ன பேச மாட்டாங்கிற, வாய் சுருக்கிக்கிச்சா, இப்படி சோறு தின்று வயிறு வளர்க்கணுமானே என்று கேட்க சண்முகம் என்ற நண்பர், தமிழ்நாட்டில் போராடிய விவசாயி மீது குண்டாஸ் போட்ட போது நவதுவாரத்தையும் பொத்திக்கிட்டு இருந்த விவசாயிகளின் புதிய காவலன் ராஜீவ்காந்தியை யாராவது பார்த்தீங்களா என்று கேட்க பாலசுப்ரமணியம் என்ற நண்பர், ஏன்பா பெயிண்டர், எந்த விவசாயி ஆடி பென்ஸ்கார் வைத்துக்கொண்டு கோடிக்கணக்கில் பயிர் சாகுபடி மருந்து வருவான் என்று சொல் பார்க்கலாம். ஆடு மாடு மேய்ப்பவர்தான் விவசாயி, அந்த விவசாயியை கேலி செய்பவன் விபச்சாரி என்று பதிவிட, அடுத்ததாக பத்திரிகையாளர் என்ற போர்வையில் திமுக ஆதரவு மற்றும் பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை குறையோடு செயல்படும் செந்தில்வேல் தனது எக்ஸ் தளத்தில் உள்நாட்டில் விவசாயிகள் போராட்டம், அபுதாபியில் பிரதமர் கொண்டாட்டம் என்று பதிவிட்டுள்ளார். இதற்கு நெட்டிசன்கள் தரும் பதிலை செந்தில்வேல் பார்ப்பாரா? இல்லை, குரலற்றவர்களின் குரல் என்பது போல கண்ணற்றவர்களின் கண்ணாக இருந்து அதை பார்க்காமல் சென்றுவிட்டேன் என்று சொன்னாலும் சொல்லுவார். சரி, செந்தில்வேலுக்கு நெட்டிசன்கள் தந்த பதிலை நாம் பார்ப்போம். முத்து என்ற நண்பர், பரந்தூர் விவசாயிகள் போராட்டம் செய்தபோது உங்க முதல்வர் ஸ்டாலின் பேனில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் என்று கேட்க மதி என்ற நண்பர், விவசாயிக்கு குண்டாஸ் பரிசு, உனக்கு அண்டா பரிசு என்று பதிவிட, கதிரவன் என்ற நண்பர், வேல்வீச்சு பரந்தூரில் பாய்வதில்லை, டெல்லிக்கு மட்டும் போய் பாய்கிறது, பரந்தூர் சென்று அங்கு நடக்கும் போராட்டங்களை உன் சேனலில் பதிவிட முடியுமா என்று கேட்க கார்த்திக் பழனிசாமி என்ற நண்பர், அவ்வளவுதான் உங்க குரூப்புக்கு மரியாதை, இங்க பரந்தூர் மேல்மான விவசாயிகள் போராட்டம் நடப்பது பற்றி ஒரு நாள் வாய் திறந்திருப்பியா நீ, போயிட்டானுங்க டெல்லிக்கு என்று பதிவிட்டுள்ளார்.